ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். இந்த நாள்ல நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உதாரண ஜாதகங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நாள்ல நாம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவில். அதாவது பொதுவாக ஒரு ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னாக்க பாவகம்னா ராசி, கிரகம், நட்சத்திரம், இந்த மூன்றையும் வைத்து நாம் பலன்களை சொல்லிடலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம சொல்ல முடியும். இதில் பல வீடியோக்குள்ள நான் சொல்லியிருப்பேன், எண்ணம், சொல், செயல். இந்த மூன்றும், எண்ணம், சொல், செயல், இந்த விஷயங்கள் நம்ம இந்த ராசியோடையும் கிரகத்தோடையும் நட்சத்திரத்தோடையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்போ இந்த எண்ணம், சொல், செயல் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னாக்க அந்த எண்ணங்கள் நம்மளை வழிநடத்தி செல்லும். அந்த எண்ணங்கள் தான் நமக்கு சொல்லாகும், அந்த சொல் தான் செயலாகும். நாம் நினைக்கிற விஷயத்த நாம சொல்லுவோம், சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாம செய்வோம். அப்போ ஒரு விதையை நாம் நடுறோம் அப்படின்னாக்க அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாகி காய் காய்த்து பூ, காய், பழம் இதெல்லாம் வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுபோலதான் நாம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அமையணும். அப்போ அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எண்ணங்களை முதல்ல சீர்படுத்தணும். எண்ணங்களை நாம செம்மைப்படுத்த வேண்டும். எண்ணங்களை செம்மைப்படுத்தும் பொழுது அந்த எண்ணங்கள் நமக்கு சொல்லாகவும் செயலாகவும் பயனாகவும் ஆகிறது. அப்போ அந்த எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பாவகத்துல தொடர்பு கொள்வதனால், ராசியிலும் நட்சத்திரத்திலும் கிரகங்களிலும் அது தொடர்பு கொள்வதனால் விதி, மதி, கதின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களிலும் தொடர்பு கொள்ளுது. அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல ஒரு மனிதன் நினைக்க வேண்டியது நற்செயல்களையும் நற்காரியங்களையும் நல்லதே நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும். இந்த விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு நன்மையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நாம சொல்லலாம். அப்போ எந்த ஒரு விஷயம் மாறாலும் நாம் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். எதிர்மறையாக சிந்திக்காமல் நேர்மறையாகவே நாம் சிந்தித்தோமே ஆனால் அந்த காரியம் நமக்கு வெற்றியை தரும். இதுக்குதான் பாவகங்கள்ல பாத்தீங்கன்னாக்க நேர்மறை, எதிர்மறை அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறையை 6 விதமாகவும் எதிர்மறையை 6 விதமாகவும் தான் பிரித்து 12 பாவங்களாக நம்ம கொடுத்தாங்க. அப்போ இந்த நேர்மறையா நம்ம செய்யும் பொழுது நேர்மறையான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து நாம செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் அந்த காரியங்கள், நற்காரியங்கள் நமக்கு நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க இப்ப தொடர்ந்து நமக்கு போன் மூலமாக கேட்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க திருமணம் எப்படி நடக்கும், எந்த மாதிரியான வரன்கள்லாம் அமையும் அப்படிங்கிறத பத்தி தான் கேட்குறாங்க. இந்த 2-3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னாக்க திருமணங்கள் எப்படி நடக்கும், அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க அந்த திருமண காலகட்டங்கள் குறிக்கப்பட்டது. ஏற்கனவே திருமண காலகட்டங்கள்லாம் ஜாதகத்திலே குறிக்கப்பட்டது. அப்போ அந்த திருமண காலகட்டங்கள் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க உபகிரகங்கள்னு இருக்கு. அவன் ஜாதகத்துல உபகிரகங்கள்னு இருக்குது. இந்த கிரகங்களை உபஸ்தானம், உபகிரகங்கள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம் சொல்லுது. மனைவிக்கு கணவன் ஸ்தானம், கணவனுக்கு மனைவி ஸ்தானம் சொல்லுது. ஜாதகருக்கு, ஒரு ஜாதகர் ஆணாக இருந்தால்
பெண்ணுடைய ஸ்தானம் 7ஆம் இடமாகவும், அதே பெண்ணாக இருந்தால் ஆணுடைய ஸ்தானம் 7வது ஸ்தானத்துல வரும், 7வது பாவகத்துல வரும். அந்த 7வது பாவகத்துல நாம எடுத்து பார்த்தோமே ஆனால் அந்த பெண்ணிற்கு வரக்கூடிய அல்ல அந்த ஆணிற்கு வரக்கூடிய மனைவி அல்லது பெண்ணிற்கு வரக்கூடிய கணவன் சம்பந்தப்பட்ட கிரகம் அங்க இருக்கும். அந்த கிரகம் வந்து அந்த கிரகத்தினுடைய தன்மை வந்து எடுத்து சொல்லும், எப்படிப்பட்ட கணவன் அமைய போறாரு அப்படிங்கிறது வந்து அந்த கிரகம் வந்து சொல்லும். கிரகத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிரகத்தை பத்தி பல விஷயங்கள் இருக்கு, லட்ச விஷயங்கள் காரகத்துவங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அதை நம்ம எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அதுபோல இப்போ கேட்ட கேள்விக்கான பதில் இந்த வீடியோ மூலமா சொல்றேன். அதாவது ஒரு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்துல உபகிரகமா வரக்கூடியது பாத்தீங்கன்னாக்க, இப்போ 7ஆம் இடத்துல நம்ம வந்து சூரியன் வர்றாருன்னு வச்சுக்காங்களேன். இப்போ சூரியன் வர்றாரு அப்படின்னாக்க சூரியனுக்கு உண்டான காரகத்துவம், சூரியனுக்கு உண்டானது, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவனுடைய அம்சம். சிவனுடைய அம்சம் நம்பர் 1. எண் வந்து அது ஒன்றாம் எண்ணு, நெருப்பு சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த சிவபெருமானுடைய அம்சம் அந்த இடத்துல வந்துடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நல்ல இப்போ பொதுவாக ஒரு பெண்ணுக்கு நம்ம பார்க்கிறோமே என்றால் 7ஆம் இடத்துல வந்து சூரியன் அந்த பெண்ணுடைய லக்ன புள்ளி விழுகிற இடத்துல நம்ம எதிர் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியனாக இருந்தால் சூரியனுடைய அம்சம் பொருந்திய சிவபெருமானை போன்று நல்ல வாட்டசாட்டமான கணவன் அந்த பெண்ணுக்கு அமைவாரு. அதுபோல அவங்க எந்த மாதிரி வீட்டுல இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அங்கிருந்து எடுக்கலாம். அப்போ ஒன்று சம்பந்தப்பட்டது, அதாவது 10ஆம் நம்பர் வீடு, 1ஆம் நம்பர் வீடு, 10ஆம் நம்பர் வீடு, அந்த மாதிரி கூட்டுத்தொகை 1 வரக்கூடிய வீடுகளில் அவங்க குடியிருப்பாங்க. அந்த வீட்டினுடைய நிறம் அந்த கிரகத்தினுடைய நிறத்தை போன்றுதான் அங்கே அவங்க அந்த வீட்டினுடைய நிறம் இருக்கும். அந்த பையன் வந்து அந்த வீட்டில் வந்து சூரியன் மூத்தவர் ஆனதுனால் அந்த பையன் மூத்த பையனா அந்த வீட்டில் இருப்பான். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த பையன் நன்றாக படித்திருப்பான். நல்ல ஆஜானுபாகுவான உடல் தோற்றத்தை கொண்ட ஆண்மகனாக இருப்பான். அப்படிங்கிறதையெல்லாம் நாம எடுத்து அந்த கிரகத்தை வச்சுதான் அந்த திருமண பாகத்தை நம்ம சொல்றது. பெயர் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அதுல இருந்து எடுத்து சொல்லலாம். அந்த பெயர் எந்த காரகத்துவத்தில் அந்த பெயர் வரும், அமையப்பெறும் அப்படிங்கிறதையும் நாம இந்த கிரகத்தை வச்சு எடுத்து சொல்லிடலாம். இப்படித்தான் வந்து திருமணத்தை வந்து நம்ம பார்க்கும்போது பேரியல் ஜோதிடத்துல இது எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க. பல குருமார்கள், பல ஜோதிட ஞானிகள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த திருமண பாவகத்துல அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பார்ட்னர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பத்தி வந்து நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படியான மரங்கள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம பார்த்து நம்ம திருமண லைஃப்பை நாம பார்த்துக்கலாம். எந்த காலகட்டங்கள்ல அது வரும், எந்த கிரகம் வந்து அதை பார்வை செய்யும் பொழுது நமக்கு அந்த திருமணம் நமக்கு நிர்ணயமாகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து நாம புரிஞ்சுக்கலாம். அப்போ திருமணத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது 6, 8 சம்மந்தப்படக்கூடிய இடங்கள்ல இருந்தால் அதை நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் கடந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். அப்போ பொருத்தமில்லாத ஜாதகம் அது யாரா இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அரசியல்லே வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் கூட அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் வந்து அங்க அரசியலே இருக்கும். அதுபோல கணவன் மனைவிக்கும் அதே தான். அந்த பொருத்தம் சரியாக அமையவில்லை என்றால் அந்த எப்பவும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து இந்த பாவகம், கிரகம், நட்சத்திரம் இந்த 3ஐயும் பார்த்து தான் வந்து ஒரு ஜாதக பொருத்தங்களெல்லாம் நம்ம பொருத்தணும். இல்லைன்னா பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். அது இங்கன்னு மட்டும் இல்லை, உலகளாவிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து
ஆராய்ந்து பார்த்துத்தான் ஒரு திருமணத்தை நாம முடிக்கணும். சட்டுன்னு ஏதோ முடிவு பண்ணி நாம திருமணத்தை எல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. அதை அந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். ஏற்கனவே நீங்க கேட்ட சந்தேகங்களுக்கு உங்களுக்கான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, திருமணங்கள் வந்து நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இறைவனால் நிச்சயிக்கப்பட்டதுதான் திருமணம். அப்போ திருமண காரியங்கள்ல வந்து ஏற்கனவே நம்மளுடைய ஜாதக கட்டங்கள்ல குறிக்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான கணவன் மனைவி தான் அமையப்படுவாங்கன்னு சொல்லி அதை ஆராய்ந்து அவர்களுடைய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்களிடம் சென்று பார்த்து ஆராய்ந்து நமக்கு எந்த மாதிரியான மாப்பிள்ளை வருவாங்க, அந்த மாப்பிள்ளை எந்த மாதிரியான படிச்சிருப்பாரு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவரா, அரசு வேலையில் இருக்கக்கூடியவரா, அவங்க குடும்ப நபர்கள், தாய் தகப்பன் எப்படி, அந்த குடும்ப பேக்ரவுண்ட் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்துல தெளிவுபட இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வந்து பண்ண முடியும். ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு பெயர் இருக்கிறத கூட பார்த்தீங்கன்னாக்க பெயரியல் ஜோதிடத்துல வந்து பெயரியல் ஜோதிடத்துல இது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு பெயர் எப்படி கிரகத்தின் மூலமாக எப்படி பெயர் வருகிறது, தாய் தகப்பனுடைய பெயர் எப்படி வருது, நம்ம கட்டிக்க போற மனைவியா இருக்கட்டும் இல்லாட்டி கணவனா இருக்கட்டும் அவங்களுடைய பெயர் எப்படி வருது, சகோதரர்கள் பெயர் எப்படி வருது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு வீடியோக்களை முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களை நான் கொடுத்தான் போறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு ஜாதகத்தை நல்லபடியா ஆராய்ந்து பார்த்து தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல நாம முடிவுகளை எடுக்க வேண்டும். சட்டுன்னு ஒரு நம்ம பொண்ணுக்கு வரம் தேடுறோம், பையனுக்கு வரம் தேடுறோம் அப்படி நம்ம பார்த்துட்டு ஏதாவது பொருத்தமில்லாத ஜாதகத்தை செய்து வைத்து பின்னாடி ஏதாவது பிரச்சனைனாக்கா அந்த நேரத்தில் கண்கலங்கி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்துறேன். இப்போ எண்ணற்ற ஞானிகள் ஜோதிடத்தில் வந்து அனுபவமிக்க 40-50 வருடங்கள் ஜோதிடத்தில் அனுபவமிக்க குருமார்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா புரியும் தன்மையில எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. புத்தக வடிவிலையும் ஓலைச்சுவடிகளையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து எடுத்துதான் பார்த்து படித்துதான் வந்து ஒரு ஜோதிடத்துல நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்றோம். அப்ப அந்த விஷயங்களை வந்து நம்ம தெளிவா ஆராய்ச்சி பார்க்கணும். அப்ப ஆராய்ச்சி பார்த்து தான் நாம இந்த முடிவை நம்ம எடுக்கணும். அப்போ அந்த பாவகங்கள் அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் தான் வந்து ஒவ்வொரு எண்ணங்கள் மூலமாகவும் சொல் மூலமாகவும் செயல் மூலமாகவும் ஆக்கம் பெற்று நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சா மட்டும்தான் வந்து நாம நற்செயல்களை செய்ய முடியும். இப்போ நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை கோரிக்கிறேன். வாழ்க வளமுடன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க என்னோட வீடியோவை பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். உதாரண ஜாதகங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இருக்கின்ற கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறீங்க, அதுக்கு நான் உடனுக்குடன் உங்களுக்கு பதிலை தெரிவிக்கிறேன். நீங்க கேட்கின்ற சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். ஜாதகங்கள் பார்ப்பதற்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க சென்ட் பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து உங்களுக்கு விளக்கங்களை நான் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். வாழ்க வளமுடன்.